பசிபிக் கடலின் மையத்தில் அமைந்துள்ள நியூ காலடோனியா ஒரு மாய சொர்க்கம் போல தெரிகிறது. ஆனால் அங்கு ஒரு பெரும் புயல் உள்ளே புரளுகிறது. சமீபத்திய நிகழ்வுகள் நியூ காலடோனியாவை ஒரு புதிய கோணத்தில் காட்டின. அதில் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் அரசியல் முக்கோணமாக சங்கமிக்கின்றன. இந்த அழகிய சொர்க்கமான நியூ காலடோனியாவின் அமைதியான கரைகள் உள்ளே பெரும் கோபத்தை மறைக்கின்றன. பாரிஸிலிருந்து வந்த சர்ச்சைக்குரிய தேர்தல் சீர்திருத்தங்கள் ஒரு பெரிய கலவரத்தை கத்திவிட்டுள்ளன. இந்திய கனக மக்களும் பிரெஞ்சு வம்சாவளியினரும் இடையே இருக்கும் முரண்பாடுகள் இன்னும் சிக்கலாக உள்ளன. இந்த கம்யூனிட்டி இருக்கிற பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மற்றும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தில ஒரு பெரும் போராட்டம் நடக்குது. திடீர்னு எல்லாம் தலைகீழா மாறிப்போச்சு. ஒவ்வொரு பக்கமும் தங்களுக்கான குரலை உயர்த்தி அலறுது. இந்த இண்டிஜினஸ் குரூப்ஸ் நியூ காலடோனியா சாவரன்டி என்பது ஒரு சிம்பிள் வார்த்தை இல்ல, அது ஒரு பெரிய கனவு. பல தலைமுறைகளா அவங்க கை வைத்திருக்கிற கனவு. ஆனா இந்த ரெஃபார்ம்ஸ் அவங்களோட செல்ஃப் டெட்டர்மினேஷன்னு சொல்லப்படுற உரிமையை எடுக்க முயற்சிக்கிறதா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. நம்மள கடுப்பேத்தும் அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அங்க வந்துட்டு கையெல்லாம் கரும்புதட்டல போயிட்டே இருக்கு. வயலன்ஸ் வெறும் போஸ்டர்ஸ் கிழிப்பு மட்டுமில்லாம ஆர்ம் கிளாஷஸ், லூட்டிங், ஆசன் என்று பரபரப்பு அதிகமாகிவிட்டது. டெய்லி லைஃபை எல்லாம் குழப்பமாக்கிவிட்டது. மக்களை ஆபத்துக்குள்ளாக்கி பகுதியை டீஸ்டேபிளைஸ் பண்ணிவிட்டது. பிரான்ஸ் ரெஸ்பான்ஸ் வையும் பேசுவோம். இந்த டயர் சிச்சுவேஷன் பிரான்ஸ் ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அறிவித்து மேலும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அனுப்பினாங்க. ஆனால் இமீடியட் கிரைசிஸ்க்கு அப்பாலும் டீப்பர் இஷ்யூஸ் இன்னும் பர்சிஸ்ட் ஆகுது. நியூ காலடோனியாவின் ஸ்ட்ரகிள்குள்ள உள்ள ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ் இன்னும் ஆழமாய் பதிக்கப்படவில்லை.